கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மானகிரி செல்வகுமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா பார்த்தோம்னா அந்த தேர்தலை ஒட்டி பல்வேறு காணொலிகள் நம்ம வெளியிட்டு இருக்கோம். இதுல தென் மாவட்டங்கள்ல முதுகுளத்தூர் தொகுதி தேவேந்திர வேளாளர் மக்கள் அதிகமான சாதிய ஒடுக்குமுறை நிறைந்த அந்த பகுதியில ராஜகண்ணப்பன் அமைச்சர் அவர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பில் மலேசியா பாண்டியர் அவரும் நினைக்கிறேன். இந்த மாதிரியான பல்வேறு போட்டிகள் நிலவினாலும் இந்த தேவேந்திர வேளாளர் மக்களுடைய வாக்கு யாருக்கு இந்த மாதிரியான பல்வேறு கேள்வி எழுந்து கொண்ட சூழல்ல முதுகுளத்தூர் தொகுதியே தற்போது யார் வெற்றி பெறுவா, ராஜகண்ணப்பன் அவர்கள் மீண்டும் இந்த இடத்துல வெற்றி பெறுவான்ற மாதிரியான ஒரு பல்வேறு கேள்வி கூட இருக்கிறது. கடந்த தேர்தலில் கீர்த்தி அமனியசாமி அவர்கள் தேர்தலில் இந்த தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. அவங்க தற்போது திருவாரணைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த தேர்தலில் இந்த முதுகுளத்தூர் தொகுதியினுடைய கலவரம்? முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டும் அந்த தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா இன்று வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அங்கே போட்டியிடக்கூடிய சூழலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா வலுய திணிச்சு கொண்டிருக்காங்க. தனிப்பெரும் சமூகம்னு பார்த்தோமாக்கா அங்கே தேவேந்திர வேளாளர் மட்டும்தான் தனிப்பெரும் சமூகம். இப்போ நீங்கள் மறவர்னு எடுத்துட்டா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளே உட்பிரிவு இருக்குது. நாப்பு நாட்டு மறவர், அதுக்கப்புறம் காரணத்து மறவர், சில விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த பிரிவுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த பிரிவின் அடிப்படையிலேயே கடந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படுகிறது இந்த கீர்த்தி அமனியசாமி. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திர வேளாளர் ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் மூலமாக நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அது கொஞ்சம் வாக்குகள் வாங்கினா கூட எதிர்த்து நின்றது பார்த்தீங்கன்னாக்கா மறுவர் சமூகத்தை சேர்ந்து போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஓட்டு பிரியும் போது இயல்பாக ராஜகண்ணப்பன் ஜெயிச்சு வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சசிகலா அவங்களோட கட்சியில் ராம்குமார் பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறாரு. அது போக பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏ கூட்டியில் மலேசியா பாண்டியன் நிற்கிறாரு. ஏற்கனவே மலேசியா பாண்டியன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நின்றவர் இப்போ அந்த பக்கம் போயிருக்காரு. ராஜகண்ணப்பன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2வது முறையாக நிற்கிறாரு. இந்த ராஜகண்ணப்பன் மாதிரி ஒரு சாதி வெறியரை பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன் திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு மீண்டும் மீண்டும் அவர் அந்த தொகுதியை வழங்குறாங்கன்றது இது வரைக்கும் உறுதி செய்யப்படுற, அதாவது ஏன்றது நமக்கு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன இந்த சமூக இந்த மக்களுக்கு செஞ்சுட்டாரு, இந்த சமூகத்துக்கு என்ன பாடுபட்டாருன்னு தெரியும் போது மீண்டும் மீண்டும் நம்ம வலியுறுத்தி சொல்றது, இந்த அரசியல் ஒரு கார்பரேட் அரசியலாக போனதுக்கப்புறம் யாருக்கு அப்போ சரியாக கட்டுறாங்க, யாருக்கு கொடுக்கணுன்ற போது அந்த ஒரு சூழலில் ஒரு குடும்ப அரசியலோட சர்வாதிகார போக்குனாலதான் இவர் இது போன்ற ஆட்கள்லாம் வர்றாங்க. இவரை அதனாலதான் அவங்களால கண்டிக்க முடியல. ஒரு 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 கட்சி தலைவரோ மற்றவங்களோ அவர் பேசும்போது அவரை கண்டிக்கிறதோ அவரை பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிக்கிற செயலே நடந்ததா தெரியல. ஏன்னா அவர் அவங்களுக்கு தேவை ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வரணும். இவர் எப்படினாலும் ஜெயிச்சு வரும்போது அந்த சூழல்ல தான் அவர் வர்றாரு. அப்படித்தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் அந்த சாதி வெறியோடு அவர் செயல்பட்டு இருக்காரு. அவர் அது சம்பந்தமா இதுவரை வருத்தம் தெரிஞ்சதா கிடையாது. அவர் யாரை மதிச்சிருக்காரு? இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா கடந்த முறை அவர் சிக்கல் யூனியன் சிக்கல் தலைமையா நாங்க யூனியன் அமைப்புன்னு சொல்லி அவர் சொல்லி வாக்கு கேட்டு ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடைசி நேரத்துல இந்த சிக்கல் சம்பந்தமா போய் பார்க்க போகும்போது அவருடைய உதவியாளர் அந்த பிரதிநிதிகளை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவமரியாதை நடத்திருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னாக்கா யாருக்காவது பார்த்தீங்கன்னாக்கா அவர் மரியாதையோடு அவர் நடத்தியதாக ஏதாவது செய்தி வந்திருக்கா? செய்தி வந்ததே கிடையாது. அவர் என்ன தைரியத்தில் இந்த தேர்தலில் அவர் நிற்கிறாருனாக்கா இந்த மக்களோட வாக்குகளை எப்படினாலும் பணம் கொடுத்து வாங்கிடலாம்ன்ற ஒரு தைரியம் தானே. பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் தைரியம் தானே. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே யாதவர்கள் இருக்காங்க. இப்போ யாதவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு யாதவர்கள் அவரை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது திருப்பி இது இடத்துல வரப்போது அவர் ஜெயிச்ச இடத்துல தான் வரும்ன்ற மாதிரி ஒரு நக்கலான ஒரு பதில் வேற. மலேசியா பாண்டியன் வயசாயிருச்சு, அவர் இறப்புக்கு ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரில ஒரு பதில் சொன்னதாக ஒரு செய்தியும் வருது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வன்மமுடையவரை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வாய்ப்பு வழங்குறது எந்த வகையில் நியாயம்? இது சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடக்குதான்றது மாதிரி தெரியுது இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மக்களும் உணரணும். இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உணர்வுபூர்வமானவங்க. அவங்களுக்கு தேவை என்னன்றதை அவங்க தான் உணரணும். இப்போ இவர் நிற்கிறாருனாக்க என்ன தைரியத்தில் நிற்கிறாரு? இந்த மக்களாக எப்படினாலும் இந்த வாக்குகளை விலைக்கு வாங்கிடலாம். இங்கே இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னாக்க நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் பிரமுகர்கள் மூலமாக நம்ம பேசி சரி பண்ணி இந்த வாக்குகளை கொண்டு வரணும் தைரியத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவைனாலும் அவரை தோற்கடிச்சா தானே அவர் இந்த மக்கள் மேலே அச்சம் வரும். அதுக்காக சில தேவேந்திர அமைப்பை சார்ந்தவங்க கூட நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்ல, அது பண்றாங்களா அந்த மக்கள்ன்ற கேள்வி. அதாவது முதல்ல அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க சமூகம் சார்ந்து நீங்க ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நிக்கிறீங்கனாக்க நீங்க நாளைக்கு தேர்தலை வச்சுட்டு இன்னைக்கு நீங்க நிக்க கூடாது. நீங்க 3 வருடங்களுக்கு முன்னாடி அங்க வேலை செஞ்சிருக்கணும். அந்த மக்களை ஒருமுகப்படுத்திருக்கணும். அந்த மக்களுக்காக போராடி இருக்கணும். ஏதோ பேரளவுக்கு நானும் போறேன்னு சொல்லி நின்றுட்டு எங்கேயோ இருந்து அங்க நின்றா
இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இப்ப இவரை போன்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வாக்கு வாங்காத போது எப்படி இந்த மக்கள் மீது பிற சமூகங்களுக்கோ கட்சிகளுக்கோ அச்சம் வரும்? அது தவறுன்னு நான் சொல்றேன் நான். அது யார் இருந்தாலும் அங்க பகுதியா இப்ப அப்படி நம்ம அரசியல் படுத்துறதா இருந்தா அங்க ஒரு கூட்டமைப்பு, அதாவது அங்க ஒரு சிக்கல், அங்க அங்க தேவைகள் இருக்கு. அங்க ஒரு சில கோரிக்கைகளை வச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா பொது சமூகமாக போராடி இருக்காங்க. அப்ப அந்த இதுல வந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதுக்காக நம்ம வேலை பார்த்திருந்தா சரியா இருக்கும். இப்ப இவங்க நின்று இப்ப 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 எங்கேயோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமூகம் சார்ந்து நிக்கிறாரு. எனக்கு ஓட்டு போடுங்கன்ற போது ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு வாங்கிட்டாராக்க பெருமை. வாக்குகள் வாங்கிட்டாராக்க பெருமை. இந்த வாக்குகள் அவர் இப்ப ராஜகண்ணமான் மாதிரி சாதி வெறியர்களை தோக்கடிச்சா ரொம்ப பெருமை. அதை விட ஒரு பெருமை கிடையாது. ஆனா இது வந்து நடக்குமா? இப்ப நடக்காத போது அவர் எப்படி நம்மளை வந்து அடுத்து இவர் ஜெயிச்சு வந்துட்டு திருப்பி அவர் அமைச்சர் ஆவாரு. அப்ப எப்படி நம்ம மதிப்பாரு? நமக்கு உண்டான தேவைகளை அவர் எப்படி பூர்த்தி பண்ணுவாரு? இந்த விஷயங்கள் இருக்கு. இதை முதல்ல மக்கள் உணரணும். இது போன்ற அந்த இப்போ அதான் சொல்றேன்ல, ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டியது. அவன் போய் அங்கவே ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டியது. நானும் நிக்க வேண்டியது. எனக்கும் கல்யாணம்ன்ற மாதிரி ஒரு மனநோய் மாதிரி ஆகி போச்சு இப்ப. இது பூராமே இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களோட கோரிக்கைகள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசுக்கு போய் சேராத போது தேர்தல்னு வந்தா எளிதில் கையாளக்கூடிய சமூகமா மாறி போயிடறாங்க அப்படின்ற போது எள்ளி நகையாட வேண்டிய கட்டமா இருக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப தேர்தல் இப்ப என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு உனக்கு இருக்கு? அதாவது எல்லாருமே மனிதர்கள் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டியலிருந்து வெளியேறி போனா நம்ம எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நீ இதுக்குள்ள இருக்கும் போதே உனக்கு சமூக பாதுகாப்போ ஒரு சட்ட பாதுகாப்போ இல்லாத போது நீ வெளியேறி போய் என்ன பண்ண போற? வெளியேறி போனா நீ தொகுதியை ஜெயிக்கக்கூடிய உனக்கு தன்மை இருக்கா? ஒரு தொகுதி எடுத்து வேலை பார்த்திருக்கியா? தேர்தல்னு வரும்போது மட்டுமே இந்த பிரச்சனைகளை வந்து ஊக்குவிக்கிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம இவ்வளவு மிகுதியா இருக்குன்னு சொன்னா கூட அங்க பூராமே அனைத்து கட்சியிலுமே ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவன் வந்து தலைவரா இருக்குது, செயலாளர், மாவட்ட செயலாளர் இருக்கான். அவனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை எப்படி தவிர்க்க முடியும்? நீ எப்படி இங்க இருந்து வெளியே வருவன் போது மக்களுக்கான வேலை, மக்களை ஒருங்கிணைக்கிறது, அவங்களோட தேவைக்காக போராடுவதுன்ற போது ஒரு விஷயத்துக்காக அனைவரும் ஒரு இடத்தில் கூடி அதை வென்றெடுத்திருந்தா இந்த நிலை வராதா? வருமா? இதைத்தே மக்கள் உணரணும். இப்பயுமே முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க சிக்கல் யூனியன் வேணும்னு சொல்லி போராடும் போது இந்த பொது சமூக ஆதரவு இருக்கும்போது நம்ம எல்லாம் கூடி, அதாவது இதில் அக்கறை உள்ளவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அந்த கூட்டமைப்பு வாயிலாக கிராமமாக போய் இந்த தேவைகள் இருக்கின்ற இந்த ராஜகண்ணப்பன் மாதிரி ஆட்களோட முகத்திரையை கிழிச்சாத்தானே மக்களுக்கு புரியும். நீங்க எதையுமே செய்யாம வந்துட்டு போய் திடீர்னு நிக்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தை சேர்ந்த அந்த கட்சி நிர்வாகிகள் மூலமாகவே கிராம தலைவர்களையும் அங்க சங்க தலைவர்களையும் விலக்கி வாங்கிக்கிட்டு காசை கொடுக்க போகும்போது மக்கள் தேவை இருக்கும்போது அவன் யாரை போய் என்ன செய்வான்? அவன் கோரிக்கையாவது மண்ணாங்கட்டியாவது பணத்தை வாங்கிட்டு காசை ஓட்டத்தானே போடுவேன். இந்த தைரியத்துல தான் இவனை போடுற ஆட்கள்லாம் வந்து மேலும் மேலும் அதிகாரத்துக்கு வர்றான். அது தவிர்க்கவே முடியாது. மக்கள் தான் மாறணும். ஓகே சார். அப்ப இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க. இதற்கு மத்தியில் எப்படிங்க சார் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்குமா, இல்ல மலேசியா பாண்டியவனுக்கு ஆதரவு கிடைக்கும்? நான் திரும்பவும் சொல்றேன், இந்த காணொலியும் அங்க பணநாயகம் தான் ஜெயிக்கும். ஜனநாயகம் ஜெயிக்காது, பணநாயகம் ஜெயிக்கும். ஓகே சார், நன்றி.